வணக்கம். நைட்டி சொல்யூஷன். இந்த பாத்ரூமில் டைவர்ட்டர் ஃபிட் பண்ண வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட்டு ஜிப்ரிட் டேங்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டேங்கை ஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். அதனால் டைல்ஸ்காரங்களை கூப்பிட்டு ஃப்ளோரிங் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் லெவல்லேருந்து 3 இன்ச்சு தான் அவுட்லெட் பைப்பு கொடுப்பாங்க. இன்லெட் 1.25 பைப் வரும். அதனால் அந்த 3 இன்ச்சு அவுட்லெட் பைப்புலேருந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் மட்டத்துலேருந்து 9 இன்ச்சு சென்டர் வர மாதிரி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் பேனலை தூக்கி வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணியிருக்கிறோம். 9 இன்ச்சு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேனலை தூக்கி வச்சுக்கிட்டோம். தூக்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ரசமட்டம் வச்சு சைடளவு பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு சென்டர் வச்சுக்கிட்டோம். 18 இன்ச்சு 19 இன்ச்சு வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். எங்களுக்கு பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் 21 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி கன்சல் டேங்க் பேனலை ஃபிட் பண்ணிக்கிட்டோம். 3 இன்ச்சு அவுட்லெட் பைப் ஆல்ரெடி அவங்க கொடுத்த மாதிரியே இல்லை, நாங்கள் போட்டதும் 3 இன்ச்சு பைப் தான் போட்டிருந்தோம். அதனால் அப்படியே டைரெக்டாக அந்த இதை ஃபிட் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பாக கன்சல் டேங்குக்கு நீங்கள் ஒரு கண்ட்ரோல் வால்வ் வைக்கிறது பெட்ரு. ஏன்னா ஏதாவது டேங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் மேலே ஏறி டேங்க்கிட்ட ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக கீழே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வாட்டர் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலவை உள்ளே போகாத மாதிரி அந்த கப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கப்பு போல்ட்டு நட்டுலாம் டைட் வச்சுவிட்டு அதுக்கு கலவை போட்டு அந்த மரம் அடி போடாத மாதிரி ஓஸ்லாம் போட்டுவிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.